நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் மூதேவியை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஐயோ சாரி மக்களே, 3 தேவிகளில் ஒருத்தியான ரூபஸ்ரீயை தான் காமிச்சிட்ருக்காங்க. 4-5 ரவுடி பசங்களை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு அந்த தீபா வந்துட்டு நாளைக்கு பாடவே கூடாது, அவன் மட்டும் நாளைக்கு பாடிட்டானா அவள் தான் பல்லவின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நாளைக்கு கண்டிப்பாக தீபா பாடவே கூடாது, அவள் பல்லவின்னு யாருக்கும் தெரியவே கூடாது, இல்லைனா இத்தனை நான் சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் போயிடும், நான் வெளியில் தலை கட்ட முடியாது. டே இங்கே பாருங்க, அந்த போஸ்டர் இருந்தால் தானே தீபா நாளைக்கு பாடுறான்னு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, விடிய விடிய அந்த ஒரு இடத்துல கூட இந்த போஸ்டர் விடாமல் எல்லாத்தையும் கிழிச்செறியணும் அப்படின்னு சொல்ல, அக்கா எங்ககிட்ட சொல்லிட்டல அதெல்லாம் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுவண்டு பயிலுக்குள்ள அங்கேருந்து கிளம்பி போஸ்டர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. ராஜா வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்தவர் பார்க்குறாரு, என்ன இது போஸ்டர் எல்லாம் கிழிச்சு கிடக்கு, யார் கிழிச்சு போட்டிருப்பான்னு தெரியலையே, இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப அந்த ரவுடி பசங்க அந்த இடத்துல கிழிச்சிட்டு இருக்காங்க. ராஜா வந்துட்டு டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்களும் திரும்பி பாய்க்கிறாங்க. பார்த்தா ராஜா நிற்கிறாரு. டேய் நீ யாரா அப்படின்னு கேட்க, எதுக்குடா இந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறீங்க, நாங்கள் தான்டா இதை ஒட்டி வச்சோம் அப்படின்னு சொல்ல, எங்கே விருப்பம் நாங்கள் கிழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இன்னும் ப்ரோக்ராமே முடியலடா அதுங்களையும் கிழிச்சு எறிகிறீங்க, உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம், இதெல்லாம் வேணாம் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, டேய் பிரச்சனை ஆகுறதுக்கு தாண்டா கிழிக்கும், இங்கே பாரு இந்த சபா வந்துட்டு நடக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்கோம், இது இருந்தால் தானே இந்த பொண்ணு பாடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, டேய் வேணாடா நீங்கள் தேவையில்லாத வம்ப இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னால் கேட்க மாட்டான், யாரா இவன் வந்து குனியை வச்சு குத்துங்கடா அப்படின்னு சொல்ல, ராஜாவை போட்டு எல்லாரும் அடி அடின்னு அடிச்சிட, ராஜா வந்துட்டு பாவம் அங்கேருந்து ஒளியாந்துட்டு அடுத்து கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. வீட்டில் வந்துட்டு கார்த்தி உட்காந்துட்டு இருக்க ஃபோன் வருது, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள யாருன்னே தெரியல மாப்பிள்ள, நம்ம ஒட்டி இந்த போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டுட்டு என்னை வேற அடி அடின்னு அடிச்சிட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, டே என்னடா சொல்கிற யார் அது அப்படின்னு கேட்க, தெரில மாப்பிள்ள, சரி நீ எந்த ஏரியாவில் இருக்க அப்படின்னு சொல்ல, ராஜா அந்த ஏரியா சொல்ல விறுவிறுன்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்புனதுமே தீபா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி விறுவிறுன்னு இங்கே வர்றாங்க. வந்ததுமே அந்த ரவுடி பசங்களை பார்த்துடுறாங்க. டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கத்த, என்னடா இப்போதான் அடி வாங்கிட்டு போனேன் மறுபடியும் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்ல, அங்கே என்னடா பேச்சு, நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பேசு அப்படின்னு சொல்லி இங்கிட்டு கார்த்தி பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அபிராமியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த சைடு வந்துடுறாங்க. இது என்ன நம்ம கார்த்தி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அபிராமி கால் பண்ணி, பையன் கார்த்தி வந்துட்டு இங்கே இருக்கான், என்ன இது ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லையே அது என் பையனாக இருக்காது வேற யாராவது இருக்கும், அவன் எவ்வளோ பெரிய எம்டி அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் தான் இரு நான் வீடியோ எடுத்து அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த ரவுடி பசங்கிட்ட அடிபிடி சண்டை போட்டு நடந்துட்டு இருக்கு. அதை தான் அந்த வத்தி குச்சி வீடியோ எடுத்து அமுச்சிருக்கு. அதை பார்த்ததுமே அபிராமி டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போய் எங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்த எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த சைடு கார்த்தி அடிச்சு அவங்கள துரத்தி விட்டுற, வாமாப்பில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்ததுமே மறுபடியும் வந்துட்டு வால் போஸ்ட் ஒட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா இடத்துலையும் ஓட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த வால் போஸ்டர் பசங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கால் அட்டென்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி சார் பசங்க யாருமே இல்லை எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, மறுபடியும் வந்துட்டு எல்லாரையும் திரட்டி ஓட்டுறது கஷ்டம் தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுற, மாப்பிள்ள யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க, இது கண்டிப்பாக அந்த சிதம்பரத்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு அபிராமி நின்று சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. கையில் வேப்பலை மட்டும் தான் கொடுக்கல, பார்த்தீங்களாங்க என் மான மரியாதைலாம் பூச்சி, கார்த்தி இப்படி பண்ணுவா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்று கத்திட்டு இருக்க, என்ன அபிராமி சொல்கிற இப்போ எதுக்காக நின்று கத்துற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பாட்ட காமிக்க அவர் வந்துட்டு பார்க்குறாரு. இந்த சைடு அருண்கிட்ட காமிக்க ஐஸ்வர்யா நின்றுட்டு எதுக்காக இருக்கும் அபிராமியத்தை இப்படி கத்திட்டு இருக்காங்களே என்னவா இருக்கும் அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு கார்த்தி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்களே அந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்ததுமே தீபா வந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. அபிராமி வந்துட்டு பார்த்தீங்களாங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லுங்க, ஆமாம் அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட எம்டி அப்படின்ட்டு எப்படி ரோட்டில் போய் சண்டை போட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்டு இருக்கால சாரதா, அவள் வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ எனக்கு வெளியே தலகாட்ட முடியல, என்னங்க இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் கூட சரி ஏதோ போன போது யாரோ ஒருத்திக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் போன போதுன்னு விட்டுட்டு இருந்தான், இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சும்மா இருக்காம ஆமத்த நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதைலாம் இருக்குல்லத்த, அதை பாருங்க கார்த்தி எப்படி வந்துட்டு கெடுத்துட்டு இருக்காருன்னு, இதெல்லாம் ரொம்ப தப்பத்த அப்படின்னு சொல்ல, ஆத்தா அது உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்கிட்டு வந்து மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா எரியிற நெருப்புல நீ வர எண்ணெய் ஊத்தாத வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல, போது மீனாட்சி அவ சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன கார்த்திக் சப்போர்ட்டா அவ பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்ல, அபிராமி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. எனக்கு இதில் ஒரு லாஜிக் என்னன்னு புரியலன்னா, கார்த்தி வந்துட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம், அப்போது அபிராமி ஹஸ்பண்டு அபிராமி பேச்சை கேட்டுட்டு இருக்குது, அப்போ தப்பு தானே,
எனக்கு அப்படி தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி நின்று கத்துறதை பார்த்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு அபிராமி, நீ பாட்டுக்கு எதுவும் தேவையில்லாமல் நின்று பேசாத, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி வரட்டும், என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க இருந்தாலும் அவன் ஒரு வால் போஸ்ட்டுக்காக இப்படிலாம் சண்டை போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க, அதுவும் அவளுக்காண்டி அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. தீபாக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இப்படி பண்ணிட்டானே அவன், எல்லாரும் வந்துட்டு என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி அபிராமி நின்று கத்திட்டு இருக்க அந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. ராஜா வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்ததுமே எல்லாருமே கையில் போஸ்ட் கம்மோட இறங்குறாங்க. எல்லாருமே போஸ்ட் ஓட்டுற பற்றி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க, ஐயோ சார் இதில் என்ன இருக்குது, நம்ம கம்பெனிக்காக நம்ம வேலை பார்க்குறோம், எங்களுக்குலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது, அதெல்லாம் வேலை பார்த்தா அசத்தி இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தைக்கும் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக ஒட்டி முடிச்சதுமே, சரி எல்லா வேலையும் இங்கே முடிஞ்சிடுச்சு, எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அப்படின்றாங்க. சரி நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸ் போங்க, நான் அப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அமுச்சு விட்டுட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. மாப்பிள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு மாப்பிள்ள, இனி நாளைக்கு வந்துட்டு அந்த சபாவை வந்துட்டு இது பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அங்கே எப்படி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சா என்ன எதுன்னு விசாரி அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள 100 ஐஸ் அவரே கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அங்கிட்ட அட்டன் பண்ணி பேச, நீங்கள் உடனே இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, கார்த்தியை வந்துட்டு உடனே வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அவர் வந்துட்டு அட்வான்ஸ் பணத்தை எடுத்து வச்சுட்டு, இந்தாங்க இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நாளைக்கு உங்கள் பாட்டை வந்துட்டு எங்கள் சபாவில் பாட முடியாது, உங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஷாக் ஆகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த எபிசோடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.